நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தரையே நம்பிக்கொண்டிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று பார்த்தோம். இந்த வேளையில் கூட ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல் ஓடி போவதுமில்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே ஆபத்துகள், சோதனைகள், விரக்தியான சம்பவங்கள் வரும்போது நம்முடைய இருதயமானது பதவி விடுகிறது. அதோடு மாத்திரமல்ல, குழப்பம் அடைந்து திகில் அடைகின்ற சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். தேவன் நம் வாழ்க்கையிலே முன்னே போகின்றவராக, அதோடு மாத்திரமல்ல, நம்மை கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே கர்த்தர் முன்னே போக மனதார ஒப்பு கொடுப்போம். அவர் முன் செல்லும் போது நமக்கு மிகுந்த பாதுகாப்பு உண்டு. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது காரியங்களை வாய்க்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த காரியமெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் முழுமையாய் முன் செல்ல அனுமதிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்போதெல்லாம் முன்னிருந்தாரோ, தேவன் எப்போதெல்லாம் முன்னிருந்தாரோ, அப்போதெல்லாம் அந்த ஜனங்கள் வெற்றி அடைந்தார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் வெட்கப்பட்டு போனதாக வைத்து பார்க்க முடியாது. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே கர்த்தரை முழுமையாக முன்னே செல்ல மனதாறு நம் வாழ்க்கையிலே தெளிவோடு கருத்தோடு நாம் முன்பாக அழைத்து கொண்டு போக முன்னே செல்ல நாம் அனுமதிப்போம். அவர் நமக்கு முன்பாக போகும்போது இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே ஆண்டவரை முன் செல்ல நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். அதனால் நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. நாம் பெருமையில்லாத மக்களாக நாம் முன் செல்லாதபடிக்கு ஆண்டவரை முன் செல்ல நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம் வாழ்க்கையிலே காப்பதையும் நம் வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்கள் செய்வதையும் நம்மால் பார்க்க முடியும். என்னை அவர் பசும்புல் மேட்டினிலே என்றும் அவர் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் மேட்டினிலே என்றும் அவர் நடத்திடும் போதினிலே, எங்கும் இன்பம் ஆகாய், எங்கும் இன்பம் ஆகாய், என்றென்றும் இன்பம் அல்லவா, எங்கும் இன்பம் ஆகாய், எங்கும் இன்பம் ஆகாய், என்றென்றும் இன்பம் அல்லவா. மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தேவன் முன் செல்லும்படியாக நம்மை முழுமையை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் முன் செல்லும் பொழுது எங்களை காக்கிறவராக இருப்பதாக இந்த வார்த்தை மூலமாய் அறிந்தபடினாலே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவன் காக்கிற இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை கர்த்தாவே. நீர் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை கர்த்தாவே. எங்களோடு கூட கடைசி வரைக்கும் இருக்க விரும்புகிற தேவனாய் இருப்பதற்காய் சோத்திரம். நாங்கள் மனதாறு உள்ளத்தின் ஆழ்த்திருந்து உம்மை முன்பாக அழைக்கிறோம். நீர் முன் செல்லும்படியாக விரும்புகிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.